Shalom to all of you. உங்கள் அனைவருக்கும் சமாதானம். It gives me a great privilege and honor once again to teach on the subject on deliverance. மறுபடியுமாக தொடர்ச்சியாக இந்த விடுதலை ஊழியத்தை குறித்து போதிக்க இது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. This is part 4. இது நான்காவது அங்கம். In part 3 I mentioned that I will touch on soul tie. மூன்றாவது பாகத்தில் இப்படியாக நான் ஆத்மா பிணைப்பை குறித்து பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன். I will carry that forward. I will have it taught next week. ஆனாலும் வரும் வாரத்தில் அது குறித்து நாம் அதிகமாக பேசுவோமாக. But today I'm going to touch on questions and answers. ஆனாலும் இன்றைக்கு கேள்வி பதில் அங்கத்துக்கு நாம் வருவோம். I'm sure many of us have a lot of questions. கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் अनेक கேள்விகள் இருக்கும். Just before we go into the questions and answers, நாம் கேள்வி பதில் அங்கத்துக்கு போறதுக்கு முன்பாக just to let you know this, நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். this subject is a wide subject. இந்த பாடத்தை பார்க்கும் பொழுது இது விசாலமான ஒரு பாடமாக இருக்கிறது. So I just want to let you know also there's a lot of studies was done on this subject. நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடத்தை குறித்து அதிகமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. And also out of the experience dealing with demon possessed cases. அது மட்டுமல்லாமல் இந்த விடுதலை ஊழியத்தின் உள்ள அனுபவத்தை சேர்த்து நான் இந்த பாடத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். So today's questions that are going to be brought forward is a survey done, most common, most frequent question asked under deliverance ministry. இன்றைக்கு கேள்விகள் இங்கே பார்க்கும் பொழுது இப்படியாக ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று அந்த கேள்விகளை சேர்த்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம். Okay, let me start with question number 1. நாம் முதல் கேள்விக்கு செல்வோமாக. Are we supposed to cast out demons? நாம் பிசாசுகளை விரட்ட வேண்டுமா? The answer to that is yes. அதோடைய பதில் என்னவென்று கேட்டீங்க என்றால் ஆம். Jesus said that those who believe will be doing works he did. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். The works that Jesus did was healing, ஆண்டவர் செய்த கிரியைகளை பார்க்கும் பொழுது சுகப்படுத்துதல், raising up the dead, மரித்தோரை எழுப்புதல், casting out demons, பிசாசு துரத்துதல், and etc. அப்படியாக अनेक கிரியைகளை செய்தார். And John 14:12 says greater things his believers will do. யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. And Jesus also said before he went back to his father that those who believe will be casting out demons in Mark chapter 16 verse 17. மார்க்கின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் பிதா இடத்தில் போகிறதுக்கு முன்பாக என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று இயேசு சொன்னார். The answer to that question is yes, we are to cast out demons. அந்த கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டீங்கன்னா ஆம், நாம் பிசாசை துரத்த வேண்டும். Question number 2. இரண்டாவது கேள்வி, is demon possession rare? பிசாசு பிடித்தல் அரிதானதா? The answer to that question is அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் not according to scripture. வேதத்தின் படி அல்ல. Because Mark chapter 1:34 says, மார்க்கின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது cast out many devils. அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். Luke chapter 4:41 says, லூக்கா 4வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்க்கும் பொழுது devils also came out of many. பிசாசு அநேகர் விட்டு புறப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். Acts chapter 8 verse 7 says, அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது for unclean spirits crying with loud voice came out of many that were possessed with them. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். Mark 6:13 says, மார்க்கின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது they cast out many devils. அநேக பிசாசுகளை துரத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Matthew chapter 8 verse 16 says, மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது they brought unto him many that were possessed with devils. பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். Jesus sent forth 70 disciples to preach the gospel and cast out the demon. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் இயேசு 70 பேரை நியமித்தார். And they returned with full of joy as they could see that this was very real and important ministry. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷனுடைய திரும்பினது நாம் வாசிக்க முடியும். என்றால் இந்த ஊழியம் மிக முக்கியமானது என்று அவரை அறிந்து கொண்டார்கள். Take note,
இது நம்ம குறிப்பிட எடுத்துக்கொள்வோமாக. Now for Jesus to send out 70 men and they came back with praise reports of deliverance. இந்த இடத்தில் ஆண்டவர் 70 பேரை நியமித்தார். அந்த 70 பேரும் இங்க நல்ல செய்திகளை கொண்டு வரார்கள். This shows that 70 was chosen. That means 70 was trained to cast out demons. இங்க இயேசு 70 பேரை நியமித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 70 பேரும் பிசாசை ஓட்ட அவர்களுக்கு பயிற்சி In Luke கொடுக்கப்பட்டிருக்கிறது. chapter 10 verse 17 says that, லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, and they 70 returned again with joy, saying, Lord, even the devils are subject to us in your name. Let's read that in Tamil. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். So I've read many scripture verses அநேக வசனங்களை நான் வாசித்தேன். where it says many devils were cast out. அநேக பிசாசுகள் துரத்தப்பட்டது என்று நான் வாசித்தேன். And Jesus choosing 70 and sending forth the 70 disciples to do great works on deliverance. இங்க ஆண்டவர் 70 பேரை நியமித்து இப்படியாக 70 பேரும் முன்பாக சென்று இந்த பிசாசுகளை துரத்துவதற்கு தேவன் கட்டளையிடுகிறார். So is demon possession rare? No. There are a lot of deliverance cases that need to be settled. பிசாசு பிடித்தல் அரிதானதா? இல்லை. அநேக பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை உண்டாக்கும்படிக்கு நம்மளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். The third question, மூன்றாவது கேள்வி, do demons have names? பிசாசுக்கு பெயர்கள் இருக்கிறதா? Is these names important? இந்த பெயர்கள் அவசியமா? Yes, they do have names. ஆம், பிசாசுகளுக்கு பெயர்கள் இருக்கிறது. Just like God's holy angels have names. தேவனுடைய தூதர்கள் பெயர் இருப்பதை போல பிசாசுகளுக்கும் பெயர்கள் இருக்கின்றன. Let's read Luke chapter 1 verse 19. லூக்கா 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. It says, and the angels answered him, I am Gabriel, I stand in the presence of God, and I was sent to speak to you and to bring you this good news. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கின்ற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். So you see here, the angels have names. இங்க நாம் கவனிக்கிறோம் தூதர்களுக்கு பெயர்கள் இருக்கிறது. Like manner, demons have names. அதே போல பிசாசுகளுக்கும் பெயர்கள் இருக்கிறது. In part 2 you will find that we saw the names of demons. இரண்டாவது பாகத்தில் நாம் கவனித்தோம் பிசாசுகளுடைய பெயர்களை குறித்து நாம் அப்படியாக ஆராய்ச்சி செய்தோம். So the question was, so demons, do they have names? Do demons have names? Yes, they do have names. கேள்விகள் என்னவென்றால் பிசாசுகளுக்கு பெயர்கள் இருக்கிறதா? ஆம், அவைகளுக்கு பெயர்கள் இருக்கிறது. Question number 4. நான்காவது கேள்வி, Can demons return to the person whom they left? பிசாசுகள் ஒரு நபரை விட்டு சென்ற பிறகு அவைகள் மறுபடியுமாய் திரும்ப வர சாத்தியமா? Yes, if you go back and reopen the doors that let the demons in, you're welcoming him back. ஆம், நீங்கள் திரும்பி சென்று வாசல்களை திறந்து பிசாசுகள் மறுபடியுமாக உட்புகரக்கூடும். Bible says demons can return with 7 even worse demons. We must stay connected and have a relationship with Jesus in order for the demons not to return back again. வேதம் சொல்லுகிறது பிசாசு வேறொரு பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வரும் கூடும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மாதிரியான காரியம் நடக்கக்கூடாது என்றால் நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆழமாக செல்ல வேண்டும். So can demons return back? Yes, they can return back if they find our life empty without Jesus. பிசாசுகள் திரும்பி வர முடியுமா? ஆம், பிசாசுகள் திரும்பி வர முடியும். எப்படி என்றால் நம் வாழ்க்கை வெறுமையாக காணப்பட்டால் பிசாசுகள் மறுபடியுமாக உட்புகிற சாத்தியமாகும். Question number 5. ஐந்தாவது கேள்வி, Are there different strengths of demons? பிசாசுகளுக்கு வித்தியாசமான வலிமை உண்டா? Let's read Ephesians chapter 6 verse 12. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் It வாசிப்போமாக. says, for we do not wrestle against flesh and blood, but against rulers, against authorities, against cosmic powers over this present darkness, against spiritual forces of evil in the heavenly places. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. So the answer to that question,
அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், absolutely, the Bible speaks of different ranks of demons. வேதம் பிசாசுகளுக்கு வெவ்வேறு அணிகள் உண்டு என்று பேசுகிறது. Ephesians 6:12 is a very clear scripture verse to say against rulers. எபிசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, துரைத்தனங்களோடும், against authorities, அதிகாரங்களோடும், against cosmic power, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், against spiritual forces. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். Here it shows different ranks of demons. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க வெவ்வேறு அணிகள் இருக்கிறது நாம் கவனிக்கிறோம். And Jesus taught his disciples that some demons were so strong that they require a level of faith to cast them out that was only obtained through prayer and fasting. சில பிசாசுகள் மிகவும் வலிமையானது என்று இயேசு தம்முடைய சீஷர்கள் கற்பித்தார். அவர்களை துரத்துவதற்கு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டும்தான் கூடும் என்று கற்பித்தார். Let's read Mark chapter 9 verse 29. மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. And he said to them, this kind cannot be driven out by anything but prayer. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். Yes, we can and we will cast out demons in the name of Jesus. ஆம், நாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்தக்கூடும். But we as vessel of honor need to be full of fasting and prayer. ஆனாலும் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிற நாம் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாம் இருக்க வேண்டும். So when we have a deep relationship with the Holy Spirit, அப்படி என்றால் ஆவியானவர் கூட நமக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு இருக்கும் பொழுது, we are empowered by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி, you will find demons submitting to that anointing. அந்த அபிஷேகத்துக்கு பிசாசானவன் தலைவணங்குறதும் அங்கீகரிக்கிறதும் நாம் கவனிக்க முடியும். So different ranks of demons, we as vessel of honor, we cannot just enter like that. We also have to prepare ourselves in prayer, in the word, in the Spirit of God. இந்த பிசாசை பார்க்கும்போது வெவ்வேறு அணிகள் இருக்கிறது. ஆதலால் நாம் இந்த காரியத்தை சும்மாக செய்ய முடியாது. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலும் தான் இந்த விடுதலை ஊழியத்தை நாம் செய்ய முடியும். Okay, question number 6. 6வது கேள்வி, is it good to ask a demon for its name? பிசாசு இடத்தில் அவன் பெயரை கேட்பது நல்லதா? In my previous question that I raised, do demons have names? நாம் இதுக்கு முன்பாக ஒரு கேள்வியை பார்த்தோம், பிசாசுக்கு பெயர்கள் இருக்கிறதா என்று. Yes, they do have names. அவைகளுக்கு பெயர்கள் இருக்கிறது. So question 6 is it good to ask a demon for its name? ஆனாலும் இந்த கேள்வி பார்க்கும் பொழுது பிசாசு இடத்தில் அவன் பெயரை கேட்பது நல்லதா? Okay, the answer is, இதோடைய பதில் என்னவென்றால், it doesn't hurt a thing and it can be very helpful to ask the name. இது நமக்கு தீமையை கொண்டு வராது, ஆனால் தெரிந்து கொள்வதில் அது மிகவும் உதவியாக இருக்கும். But you must be aware that the demons can lie though. ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசானவன் அவன் பொய் சொல்லுகிறவன். So you can't just bang on what they tell you. You can't just believe in what they say. ஆனாலும் அவன் சொல்லுகிற எல்லா வார்த்தையும் நாம் நம்பக்கூடாது. You have to operate in the gift of discernment. அங்குதான் நாம் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். To distinguish the truth and the false. அந்த இடத்தில் எது உண்மை எது தவறு என்று கண்டுபிடிக்க. But if you can get hold of their name, ஆனாலும் பிசாசுடைய பெயர்களை நாம் கண்டுபிடித்து, it gives you a good handle to get their attention. அது என்ன தரும் என்றால், அவனுடைய கவனத்தை நம் இடத்தில் இழுக்கச் செய்யும். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கைப்பிடியாய் நமக்கு தருகின்றது. Okay, having the demon's name also gives you an idea of what his purpose and function. அது மட்டுமல்லாமல் அவனுடைய நோக்கத்தையும் செயலும் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. அவருடைய பெயர் நமக்கு தெரியும் பொழுது. Oh, it is very easy. Throughout our deliverance ministry, we have seen when you identify the name of the demon, you know the character of that particular demon. ரொம்ப சுலபம் தான். அவனுடைய பெயரை தெரிந்த பிறகு அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் செய்வான், எந்த மாதிரி பேசுவான், இந்த மாதிரி நடந்துக்குவான் என்று நாம் அறிய நமக்கு அது ஒரு சுலபமான ஒரு காரியமாக ஆகி
ஆகிவிடும். So it is good to know the names of the demon. ஆதலால் பிசாசுடைய பெயர்களை நாம் தெரிந்து வைத்துக்கிட்டால் அது நமக்கு உதவியாக இருக்கும். But let me add on to this. ஆனாலும் இந்த காரியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் For பேசுகிறேன். some will say it's not necessary. Let us just cast them out in the name of Jesus. சிலர் இப்படியாக சொல்லுவார்கள், அவனுடைய பெயர்களை தெரிந்து கொள்வதற்கு அவசியம் இல்லை, நாம் அவனை துரத்த வேண்டியதுதான் நம்முடைய வேலை என்று. Why ask a lot of questions to a demon? அநேகர் ஏன் அவனிடத்தில் நாம் பேச்சு வாக்கு கொடுக்க வேண்டும், ஏன் கேள்விகளை கேட்க வேண்டும், அது அவசியம் இல்லை என்று So சொல்லுவார்கள். some people have that kind of a method to deal with deliverance. சிலருக்கு அப்படிப்பட்ட யுத்திகளை பயன்படுத்தி தான் அவர்கள் விடுதலை ஊழியத்தை I செய்வார்கள். will not say wrong or right அதை குறித்து நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் or right, அல்லது சரி என்றும் சொல்ல மாட்டேன். but we are following the example of Jesus in Mark chapter 5. He asks, "What is your name?" And he says, "Legion." ஆனாலும் இயேசு கிறிஸ்து விடுதலை ஊழியத்தை பார்க்கும்போது மார்க் 5வது அதிகாரத்தில் இயேசு அந்த இடத்தில் அந்த மனிதனை பார்த்து, அந்த பிசாசை பார்த்து, உன் பெயர் என்ன கேட்கும் பொழுது அந்த பிசாசு நாங்கள் லேகியோன் என்று சொல்லுகிறது. So throughout my experience, our experience, I feel it is very beneficial to know the name so that we know how it operates. எங்கள் விடுதலை ஊழியத்தின் அனுபவத்தில் பெயரை தெரிந்து வைத்துக்கிட்டால் நமக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் என்று நாங்கள் அதை கற்றுக்கொண்டோம். We can hit to the bull's eye. We can take off the root problem. அது மட்டுமல்லாமல் அதோடைய வேர்கள், அதாவது அதோடைய பிரச்சனையுடைய வேர்களை கண்டுபிடித்து அப்படியாக நாம் முழுமையாக ஒரு விடுதலை தரக்கூடும். Question number 7. 7வது கேள்வி, How do demons enter? பிசாசுகள் எப்படி புகரக்கூடும்? How can it get into someone? ஒரு நபருக்குள்ளாக பிசாசானவன் எப்படி புகருகிறான்? You must know the demons are roaming around wanting a body to rest on. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசானவன் இப்படியாக வகை திரிந்து கொண்டிருக்கிறான், யார் இடத்தில் நாம் தங்கக்கூடும் என்று. So this is how he enters. இப்படிதான் அவர் புகர செய்கிறான். The most common way is to open doors, legal grounds. அநேக நேரத்தில் அவனுக்கு அந்த தங்கும்படிக்கு ஒரு இடத்தை இருப்பதனால அந்த இடத்துல வந்து தங்கிவிடுகிறான். Legal ground simply means some or rather you have opened the door that you don't some realize, some don't realize. அதாவது சில நபரை பார்க்கும் பொழுது அறிந்தும் அறியாமலும் அவர்கள் வாழ்க்கையில் பிசாசானவனுக்கு ஒரு இடத்தை தருகிறார்கள். Traumatic experiences, அதிர்ச்சி காரணமான அனுபவங்கள், tragedies that you cannot come out of. சில அதிர்ச்சி காரியங்கள் நடக்கும் பொழுது அதை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது These are open doors. இதெல்லாம் பிசாசுக்கு ஒரு இடத்தை தருகிறது. Rejection, நிராகரிப்பு, loneliness, தனிமையாக வாழ்வது, constant abuse. துஷ்பிரயோகம். Okay, some other open doors are repeated sin, habitual sins. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து செய்யும் பாவங்கள், Ungodly vows, curses, அனாவசியமான சபதம், cult, சாபங்கள், அமானுஷ்யன பங்கேற்பு, going and seeing a witch doctor, பில்லி சூனியம் செய்வரை பார்ப்பது, having ungodly soul ties, அதாவது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு ஆத்மா பிணைப்பை வைத்திருப்பது, unforgiveness, மன்னிக்க முடியாத தன்மைகள். So these are some of the ways the demons can come and sit into someone's life. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நபருக்குள்ள இருக்குமானால் பிசாசானவன் இதை பயன்படுத்தி தான் ஒரு நபருக்குள்ளாக அவன் அப்படியாக புகர செய்வான். Let me share you one example. நான் உங்களிடத்தில் ஒரு உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். We had a young girl coming for deliverance. எங்கள் சபைக்கு ஒரு வாலிப பெண் விடுதலை காண்டி வந்தாங்க. She was demon possessed for 5 years. 5 ஆண்டுகளுக்கு பிசாசானவன் அந்த சகோதரியை பிடித்துக் கொண்டிருந்தான். From the age of 9 it started. 9 வயதிலிருந்து அந்த சகோதரி பிசாஸ் பிடியில் இருந்தது. They went over all places for the deliverance. அதாவது அந்த பிசாஸ் பிடியிலிருந்து விடுவிக்க அநேக இடத்துக்கு சென்றார்கள். They spent a lot of money for her deliverance. அவங்க வாழ்க்கை முழுமையாக விடுதலை பெற அநேக பணத்தை செலவழித்தார்கள். So finally they came to our church. கடைசியாக சபைக்கு வந்தார்கள். They heard about this church that does deliverance, so they brought this child
over. சபை குறித்து கேள்விப்பட்டு இந்த சபையில விடுதலை ஊழியம் செய்கிறார்கள் என்று அப்படியாக சபைக்கு கூட்டி வந்தார்கள். So she came in as a normal person walking into the church. இந்த சகோதரியை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு வாலிப சகோதரியாக சபைக்குள்ள அப்படியாக வந்தாங்க. But the minute we started to pray for her, ஆனாலும் நாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு her left eye will be closed, அவங்களுடைய இடது கண்கள் அப்படியாக மூடப்பட்டது. and then she will say a lot of pain on the left hand side of the head. அது மட்டுமல்லாமல் அந்த இடது பகுதியில் இருக்கும் தலைவலி ரொம்ப அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். And her left leg, you will find that leg will be swollen suddenly. ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி வலிகள் உண்டாகி இடது கால் வீக்கம் ஆரம்பித்தது. In this case, she was very silent. She doesn't talk at all. இந்த விடுதலை ஊழியத்தை பார்க்கும் பொழுது இந்த வாலிப பையன் இப்படியாக அமைதியாக இருந்து அதிகம் பேசவில்லை. We had to deal with this matter for 5 days. இந்த விடுதலை ஊழியத்தை பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக 5 நாட்களாக இந்த சகோதரிக்கான நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். The final day of her deliverance, கடைசி நாள் வரும் பொழுது this is what happened. இதுதான் நடந்தது. She was at home and the parents called us. அவங்க வீட்ல இருந்தாங்க. அவங்கள பெற்றோர்கள் எங்களை அழைத்து said she's in a very bad situation. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த எங்களோட மகள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. Her whole body was swollen. அவங்க முழு சரீரமும் வீக்கம் உண்டானது. And she was breathing but she looked like one who's dead. மூச்சு இருந்தும் ஒரு சடலத்தை போல தான் இருந்தார்கள். And she was just lying. She could not sit. She was lying like a dead person. அதாவது ஒரு சடலத்தை போல படுத்து இருந்தார்கள். அவங்களால உட்கார முடியல. So when we went to the house, we were shocked to see her situation. அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு அந்த வாலிப சகோதரி பார்த்த பிறகு நாங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக ஆளாகினோம். We had only 2 things to do. எங்களுக்கு 2 காரியம் தான் இருக்கு செய்யிறதுக்கு. One is refer her to the hospital. ஒன்று அவங்கள உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டும். Or bring her to church for deliverance. அல்லது சபைக்கு கூட்டி வந்து நாம் அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். So we asked the parents and the parents were confused and they asked us to decide. அதாவது அந்த பெற்றோர்களை கேட்கும் பொழுது அந்த பெற்றோர்களும் குழப்பத்துக்குள்ளாக ஆளாகி எங்களை தீர்மானம் செய்ய சொன்னாங்க. So in our heart we know very well this is not a medical situation. This is not medical help cannot do anything to her. We need God's power to deal with her. எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம் இது மருத்துவ ரீதியில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவராகிய அவருடைய வல்லமைதான் இந்த சகோதரிக்கு ஒரு முற்றிலுமான விடுதலை தர கூடும் என்று. The Spirit of God spoke very clearly to take her to God's house for deliverance. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எங்களோட பேசினார். இந்த மாதிரி தேவனுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று சபைக்கு எடுத்து சென்று ஜெபிக்க சொல்லி. So it was almost 1 a.m. at night. 1 மணி காலையில அப்படியாக அது நடந்தது. So we brought her to the church. நாங்கள் சபைக்கு கூட்டி வந்து They had to carry her and it was tough for us to bring her over. நாங்கள் அந்த வாலிப பெண்ணை அப்படியாக கையோடு தூக்கி கஷ்டமாக தான் இருந்தது, கடுமையாக இருந்தது, ஆனாலும் நம்ம செய்தோம். So we laid her at the altar. சபைக்கு கூட்டி வந்து முன்புறத்தில் நாம் அப்படியாக வைத்தோம். And we prayed for God to deliver her. இந்த இடத்தில் நாங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஒரு முற்றிலுமான விடுதலை தர வேண்டும். We call upon the name of Jesus to set this child free. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை கூப்பிட்டு இப்பொழுது இந்த வாலிபம் பெண் மேலாக ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஜெபித்தோம். That morning actually after midnight we discovered she started to talk. She was no more silent. அந்த காலை வேளையில் 5 நாளும் பேசாத அந்த வாலிப பெண் அப்ப பேச ஆரம்பித்தாங்க. In the meaning that the demon started to talk back. அந்த வாலிப பெண் அல்ல, ஆனாலும் அதுக்குள்ள இருக்கிற பிசாசு பேச ஆரம்பித்தது. This is what the demons confessed. இப்படியாக அந்த பிசாசு அறிக்கை செய்தது. We command the demon to speak in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பேசு என்று சொல்லி நாங்கள் கட்டளையிட்டோம். And to the obedience of the name of the Lord the demon spoke out. இயேசுடைய நாமத்துக்கு தலை வணங்கி அந்த பிசாசு பேசினது. This is what the Spirit said. இதுதான் அந்த பிசாசு இப்படியாக தான் சொன்னது. He said 5 years back I met with an accident. 5 ஆண்டுக்கு முன்பாக நான் ஒரு விபத்துக்குள்ளான ஒரு ஆளாகினேன். And that accident caused my eyes to come out. அந்த விபத்து என்னுடைய கண்கள் வெளியே வந்தது. My brains came out. என்னுடைய மூளை சிதறினது. My leg on the left hand side broke. என்னுடைய இடது கால் உடைந்தது. So this is a familiar spirit which I touched on part 3. நீங்க நல்லா கவனித்தீங்க என்றால் போன வாரம் 3வது பாகத்தில் இத குறித்து நான் சொல்லியிருந்தேன். பிசாசானவன் இன்னொருத்தருடைய மரித்தவர்களுடைய உருவத்தை எடுத்து அல்லது அவர்களுடைய கதையை எடுத்து அவன் வஞ்சிக்க செய்வான். So this is what the Spirit said.
இதுதான் இப்படிப்பட்ட இந்த காரியம் தான் பிசாசு பேசினது. I saw this young girl crossing the road. I see her crossing the road every day. பிசாசு சொன்னது இந்த வாலிப பெண் இப்படியாக ரோடை தாண்டி போகும் பொழுது, And I know she is very lonely. நான் நன்றாக அறிந்திருந்தேன் இந்த பெண், இந்த வாலிப பெண் தனிமையாக இருக்கிறாள். I know she is very rejected. நான் அறிந்திருந்தேன் இந்த வாலிப பெண் நிராகரிக்கப்பட்டிருந்தாள். So I entered into her body. நான் இப்படியாக அதை அறிந்து கொண்டு நான் இந்த உடலை எடுத்துக்கொண்டேன். So what happened is this. என்ன நடந்தது என்றால் இதுதான். Let me be very clear on this. நான் இது குறித்து நான் தெளிவாக சொல்லுகிறேன். That night, praise be to God, she was delivered. அந்த இரவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வாலிப பெண்ணுக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைத்தது. After her deliverance, this is what we did. அந்த விடுதலைக்கு பிறகு இதுதான் நாம் செய்தோம். We sent someone to find out whether there was an accident 5 years back in that place. 5 ஆண்டுக்கு முன்பாக பிசாசு சொன்ன அந்த காரியம், அந்த இடத்தில் ஒரு விபத்து நடந்ததா என்று நாங்க சோதிக்க ஆராய ஆரம்பித்தோம். True enough, a young girl with the same age as this girl met with an accident and died in that place. மெய்யாளமாக அந்த இடத்தில் ஒரு விபத்து நடந்தது. இதே போன்ற ஒரு வாலிப பெண் அந்த இடத்துக்கு விபத்துக்குள்ளாக ஆளாகி மரணத்தை சந்தித்தார். The identity of that young person who died, the familiar spirit, the demons took that identity and entered into this girl. பிசாசானவன் அந்த அடையாளத்தை எடுத்து இப்படியாக வஞ்சித்து இந்த வாலிப பெண்ணுக்குள்ளாக புகழ ஆரம்பித்தது. So what made this demon to come into this body? இந்த வாலிப பெண்ணுக்குள்ளாக வருவதற்கு அதுக்கு என்ன ஒரு காரியம் கிடைத்தது என்றால் rejection. அந்த வாலிப பெண்ணுக்கு ஒரு நிராகரிப்பு, loneliness. அது அந்த வாலிப பெண் தனியாக இருந்தது. So that was an open door for the familiar spirit to sit on this girl. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிசாசானது அந்த காரியத்தை பயன்படுத்தி இந்த வாலிப பெண் வாழ்க்கையில் இப்படியாக புகழ ஆரம்பித்தது. So out there, those of you are feeling rejected, நீங்கள் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன், அப்படி உங்க வாழ்க்கையில நிராகரிப்பு இருக்குமானால், that continuously you are saying I'm alone, தொடர்ச்சியாக நீங்கள் நான் தனியாக தான், யாரின் இடத்தில் பேசுவதில்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ளாக ஒரு காரியம் தோன்றினால், some of you shut the room and sit alone in that room in dark places. சிலரை பார்க்கும்போது இப்படியாக அறைக்குள்ளாக கதவு அடைத்துக் கொண்டு இருட்டுக்குள்ளாக நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Some of your confession is I don't want to live on this earth, I want to die. சிலரை பார்க்கும்போது இப்படியாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்தில் இனி நான் வாழப் போவதல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சிலர் இப்படியாக அறிக்கை செய்து Listen to கொண்டிருக்கிறார்கள். this. இது நன்றாக கவனியுங்கள். You are giving an open door for familiar spirits that roaming around to enter into your body. திரிந்து கொண்டிருக்கிற பிசாசான உங்க வாழ்க்கையை கை கொள்ள, உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள நீங்கள் அவனுக்கு வாசலை திறக்கிறீங்க. You have to say no to all that. இதுக்கு நீங்க எல்லாம் இல்ல வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். Jesus says he will never leave you nor forsake you. You have a best friend, you have a good God, that is Jesus in your life. இயேசு சொன்னார், அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், அவரை நீங்கள் கை கொள்ளுங்கள். Praise be to God. This young girl came to the church, to the house of God, and in the name of Jesus she was delivered. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாலிப பெண் சபைக்கு வந்தால், சபைக்கு வந்து விடுதலை பெற்றுக்கொண்டாள். I can share you many testimonies like that. இப்படிப்பட்ட अनेक சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்ளலாம். So the question too, how do demons enter? I think it will be a clear example to you right now. இங்க கேள்வியை பார்க்கும் பொழுது பிசாசுகள் எப்படி புகரக்கூடும் என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைத்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். Habitual sins, அதாவது தொடர்ச்சியாக செய்கிற பாவங்கள், it's also dangerous. அதுவும் நமக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரும். Okay, my next question is this. என்னுடைய அடுத்த கேள்வி இதுதான். Can children have demons? சிறுவர்களுக்கு பிசாசு பிடிக்க கூடுமா? Can demons attack children? பிசாசானவன் சிறு பிள்ளைகளை அவன் தாக்க செய்வானா? Let me say yes, children can have demons just like adults. ஆம், நான் கூடும் என்று சொல்லுவேன். ஒரு வயதுக்கு வந்தோரை போல சிறுவர்களுக்கும் பிசாசு தாக்க செய்வான். Let's read Mark chapter 9 verse 17 to 21. மார்க்கின் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். And one of the multitude answered and said, Master, I have brought unto thee my son, which has a dumb spirit. And he asked his father, How long is it ago since this came unto him? And he said, Of a child. Let us read in Tamil, then let me explain. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன்.
அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாக்கி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. The word child here in the New Testament Greek is, இங்க சிறு வயது என்று சொல்லும் பொழுது கிரேக்கல இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் paidiothen. கிரேக்க வார்த்தையில் இது பைடியோத்தன் என்று சொல்லுவார்கள். And the meaning to that is infancy. அதோடைய அர்த்தம் என்று சொல்லும் பொழுது குழந்தை பருவத்தில், meaning the child may have very well been born with the spirit. அப்படி என்றால் இவன் இந்த சிறுவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவனுக்கு இந்த பாதிப்பு உண்டானது. So in this verse, in this chapter, this word paidiothen simply means infant, from a child, from a baby. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பைடியோத்தன் அப்படி என்றால் அவன் சிறுவன், அதாவது குழந்தை பருவத்திலிருந்து அவனுக்கு இந்த பாதிப்பு உண்டானது. Let me share you one experience I had. எங்களுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். I had a friend who invited me to visit auntie's baby that was peculiar. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னைய தொலைபேசியில் அழைத்து அவங்களுடைய சொந்தக்காரனுடைய ஒரு பிள்ளையை பார்க்க என்னை அழைத்தார்கள். That baby was not like a normal baby. அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண குழந்தை போல தெரியவில்லை. I witnessed that myself. அது நானே என்னுடைய கண்களில் பார்த்தேன். That baby is 6 months. அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது 6 மாதம். This is how the baby behaved. அந்த குழந்தை இப்படிதான் நடந்து கொண்டது. The tongue was constantly coming in and out. அந்த குழந்தையுடைய நாவு பார்க்கும் பொழுது வெளியும் உள்ளேயும் அப்படியாக அடிக்கடி வந்து போனது. The head was coming out like a snake. அந்த தலையை பார்க்கும் பொழுது ஒரு பாம்பை போல அது அப்படியாக நகற்றி கொண்டிருந்தது. That child doesn't sleep at night. அந்த குழந்தையை பார்க்கும்போது இரவு நேரத்தில் தூங்காது என்று எனக்கு சொன்னார்கள். The body of that child is a bit curved, like not like a normal child. அந்த குழந்தையுடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. I would say, let me tell you frankly, I would say that child looked like a snake but doesn't have a skin of a snake. அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு சர்ப்பத்தை போல, ஒரு பாம்பை போல இருந்தது. ஆனாலும் அந்த பாம்போடைய தோல் தான் இல்லை. It was pretty scary. அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது ஒரு பயப்படக்கூடிய ஒரு உருவத்தில் இருந்தது. Any baby you will love to carry and cuddle the child, but this one was a bit different. நீங்கள் எந்த குழந்தையை பார்த்தாலும் அப்படியாக தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று தான் நம்ம யோசிப்போம். ஆனாலும் இந்த குழந்தையை பார்க்கும் பொழுது 2 முறை நாம் யோசிக்க வேண்டும் தூக்குவதற்கு. Then we found out later there's a story behind the whole thing. பிறகுதான் அதுக்குன்னு ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு கதை இருக்குதுன்னு நாம் அறிந்து கொண்டோம். Which I will keep that personal. அந்த காரியத்தை நான் எனக்குள்ளாக நான் வைத்திருக்க நான் விரும்புகிறேன். So can a child be demon possessed? Yes, can. ஒரு குழந்தைக்கு சத்ருவானவன் பிசாசு ஒரு குழந்தையை தாக்கச் செய்வானா? தாக்கச் செய்வான். Question number 9. Is demonic manifestation a sign of a successful deliverance? Okay, 9வது கேள்வி, பிசாசு வெளிப்படும் பொழுது அதுவே வெற்றிகரமான ஒரு விடுதலை ஊழியமா? Let me read this pointers to you. நான் சில காரியங்களை குறிப்புகளை உங்கள் இடத்துல நான் வாசிக்க விரும்புகிறேன். Unfortunately, demons can and do manifest without coming out. பிசாசானவன் அவன் அமைதியாகவும் செயல்பட முடியும். Therefore, this can be deceiving and dangerous to rely on manifestation as a sign of successful deliverance. ஆதலால் இந்த வெளிப்பட்டால் ஒளிய நம்முடைய வெற்றிகரமான ஒரு விடுதலை ஊழியம் என்று எண்ணிக்கொண்டால் அது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடும். Take note, a successful deliverance will provide true lasting relief for the individual. வெற்றிகரமான விடுதலை ஊழியம் என்று சொல்லும் பொழுது ஒரு நபருக்கு ஒரு முழுமையான விடுதலை தருவதுதான் வெற்றிகரமான ஒரு விடுதலை. Just because it manifested, that doesn't mean the person is delivered. அதாவது நல்ல கவனிங்க, ஒரு பிசாசான அந்த இடத்துல ஒரு இடத்துல வெளிப்படும் பொழுது
அந்த பிசாசான அவன் ஓட தான் நினைக்கிறான், அந்த நபருக்கு ஒரு விடுதலை தான் வர போகிறது என்று நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. Okay, let me just say this again. I know some people go through deliverance, a demon manifests and then goes back under. That means goes back again. It's not manifesting, but it's still there inside. சில பேரை பார்க்கும் பொழுது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், சில பேர் இப்படியாக வெளிப்படும், சில பிசாசுகள் வெளிப்படும், அமைதியான பிறகு அது மறுபடியுமாக அது வீட்டுக்கு சென்ற பிறகு, அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு அது மறுபடியுமாக வெளிப்பட இருக்கிறது. So everybody rejoices thinking deliverance was successful because it manifested. அதாவது அது வெளிப்பட்டுச்சு, அமைதியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் அதுவே ஒரு விடுதலை ஊழியத்தின் வெற்றி என்று எண்ணிக்கொள்கிறார்கள். So I want to let you know, just because it screamed and manifested and fainted, don't be 100% sure the person is delivered. கத்தி கூச்சல் போட்டு வெளிப்பட்டு அப்படியாக அலக்கலைத்து கீழே விழுந்து மயக்கப்பட்டு விழுந்து எல்லாம் முடிந்ததால நம்ம நினைக்க கூடாது, ஓ வெற்றிகரமாக நம்ம விடுதலை ஊழியத்தை செய்து முடித்து விட்டோம் என்று. Okay, let me just say this again. Therefore, it is very important to not rely on demonic manifestation to tell whether or not a deliverance was successful. இது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பிசாசானவன் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்பட்டனால அந்த நபருக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. So how do I know the person is delivered? அந்த நபர் இப்படியாக முழுமையாக விடுதலை ஆகிவிட்டார் என்று எனக்கு எப்படி தெரியும்? You will know through their confession. அவங்க அறிக்கை செய்ய வேண்டும். You will know that there's something has left them. They themselves will say there's some heaviness has left them. சிலர் இப்படியாக சொல்லுவாங்க, எனக்குள்ளாக ஒரு பாரம் இருந்தது, இப்ப அந்த பாரம் எனக்குள்ளாக இல்லை என்று. So these are some of the areas that we will look in next week. இந்த மாதிரி காரியங்கள் அடுத்த வாரங்களில் நம்ம ஆழமாக கவனிப்போம். Okay, my next question. என்னுடைய அடுத்த கேள்வி, Is there anything you can do to reduce demonic manifestation? That means the screaming and all that. Can you reduce that? அதாவது பிசாசு வெளிப்படும் பொழுது, அது அலக்கழிக்கும் பொழுது அல்லது வெளிப்படும் பொழுது நாம் எதுவாவது செய்து அது குறைக்க முடியுமா? Absolutely can. நாம் செய்ய முடியும். Some important things to keep in mind. சில முக்கியமான காரியங்கள் நம்ம சிந்தையில வைத்திருக்க வேண்டும். First of all, you cut off the demon's legal rights. முதலாவதாக பிசாசுகளுடைய உரிமைகளை நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? ரத்து செய்ய வேண்டும். Before you cast out, cut off the legal rights. நாம் அதை துரத்து அடக்கிறதுக்கு முன்பாக அது ஒரு உரிமைகளை வைத்திருக்கும், அந்த உரிமையை நாம் ரத்து செய்ய வேண்டும். And also forbid them to harm anybody or tell them to hold the peace and come out in the name of Jesus. அது மட்டுமல்லாமல் அது மற்றவங்களை காயப்படுத்தாமல் அது அப்படியாக அமைதியாக கடந்து செல்றதுக்கு இயேசு செய்தது போல நம்மளும் அப்படியாக நம்ம செயல்பட So முடியும். no matter how it manifests and all that, tell it to be at peace. Tell it not to harm anyone. Tell it not to manifest. You can put the demon in silence. அது எப்படிதான் கத்தி கூச்சல் போட்டு அலக்கழித்தாலும் நீங்கள் அதை கட்டளை செய்ய முடியும். இப்படியாக அமைதியாக என்று சொல்லும் பொழுது அது அமைதியாக இருக்கதான் வேண்டும். Those of you who are doing deliverance ministry யாரெல்லாம் நீங்க விடுதலை ஊழியத்தை செய்து or கொண்டிருக்கிறீர்களோ, going to do deliverance ministry, விடுதலை ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களோ, just because the demon is screaming, you screaming, the demon screaming, you are going to waste your time. நீங்க பிசாசு கத்த, நீங்க கத்த, பிசாசு கத்த நேரத்தை தான் நாம் செலவழித்துக் You கொண்டிருக்கிறோம். are going to get tired. நீங்கள் தான் அப்படியாக ரொம்ப சோர்வடைந்து போக So போறீங்க. at times you need to hear the voice of the Holy Spirit, and you find these demons are screaming louder. You can actually command the demon to be silent, and it will be silent. சில நேரத்துல பிசாசான கத்தி கூச்சல் போடும் பொழுது நீங்கள் அமைதியாக இரு என்று கட்டளை செய்யும் பொழுது அது அமைதியாக. Let us look at Luke chapter 4:35 to see how Jesus actually rebuked the demon to be silent. இங்க லூக்கா 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து நாம் இயேசு பிசாசானனை எப்படி கட்டுப்படுத்தினார் என்று நாம் வாசிப்போம். But Jesus rebuked him, saying, "Be silent and come out of him." And when the demon had thrown him down in their midst, he came out of him, having done him no harm. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. So throughout the experiences, again we have silent demons in the name of Jesus. நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் அந்த பிசாசை அதட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். So you can silence the demon. அப்படியாக நாம் பிசாசானை அடக்க முடியும். Not with your own ability. சொந்த பலத்தினால் அல்ல, In the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினால. The demons will go silent. நீங்கள் அப்படியாக செய்யும் பொழுது இந்த பிசாசானவன் அவன் அமைதியாக போக வாய்ப்பு இருக்கிறது. One day, our church member brought this young girl over
ஒருமுறை எங்களுடைய ஒரு சபை அங்கத்தினர் அப்படியாக ஒரு வாலிப சகோதரி கொண்டு வந்தாங்க. This young girl was in her final years in the university. இந்த வாலிப சகோதரியை பார்க்கும் பொழுது அவங்களுடைய படிப்புல யூனிவர்சிட்டியில கடைசி ஆண்டு அவங்க அப்படியாக படித்து கொண்டிருக்கிறாங்க. She was not well, so she came for counseling and see what we can do. அவங்க முதலாவது எதுக்கு வந்தாங்கன்னா ஆலோசனை கண்டி வந்தாங்க. என்னென்றால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, அப்படியாக ஆலோசனை காண்டி வந்தாங்க. So one of our church members who brought her. எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு மெம்பர், ஒரு அங்கத்தினர் அப்படியாக கொண்டு வந்து, So that girl came. அந்த வாலிப பெண் வந்து, her sister also. அந்த வாலிப பெண் கூட அவங்களோட சகோதரியும் வந்திருந்தாங்க. So while we were just talking, she was telling, she find it difficult to continue her studies, although she was a genius. In fact, she was a very good student in the university. So while we were talking, here in my heart as I was listening, I was praying for the Holy Spirit to give me a discernment. இங்க நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு படிக்கிற நபர், ஆனாலும் இப்போ படிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். Then I told her, you read a lot of books. அப்ப நான் அவங்கள அந்த சகோதரி பார்த்து சொன்னேன், நீங்க அநேக புத்தகங்களை வாசிக்கிறீங்க. And those books are not educational books, those are satanic books. அந்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது அது படிப்பு சம்பந்தமான ஒரு புத்தகம் அல்ல, ஆனாலும் அது பிசாசு அல்லது பேய்கள் சம்பந்தமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. And you watch a lot of horror movies. அது மட்டுமல்ல, அநேக பேய்கள் படங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. And the sister looked at me, her sister looked at me and said, yeah, one day she wants to even be a director for a horror movie. அப்படியாக கூட வந்த சகோதரியும் என்று சொன்னாங்க, இந்த மாதிரி ஆம் அவங்க செய்றாங்க, ஒரு நாள் ஒரு பேய் படம் ஏக்கிய வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு ஆசை. The minute I heard that, I looked at her, I said, no, that is dangerous for you. அதை நான் கேட்ட பிறகு நான் அவங்களை பார்த்து சொன்னேன், இது ரொம்ப ஆபத்தானது என்று சொன்னேன். This girl started to scream so loudly that the whole building was vibrating. அந்த வாலிப பெண் அதை கேட்ட பிறகு கத்தி கூச்சல போட்டு அந்த கட்டணமே உலர மாதிரி ஒரு அதிர்ச்சி கொண்டு வந்தது. And there was only 4 of us there. ஆனா நாங்க 4 பேர் தான் இருக்கிறோம். It was very loud. ரொம்ப சத்தமாக இருந்தது. And then I stood up, we told in the name of Jesus, I command you to be silent. அப்ப நான் எழுந்து நின்று சொன்னேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே அமைதியா போ என்று சொன்னேன். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். She was completely silent. அந்த இடத்தில் அப்படியாக அமைதியாயிட்டாங்க. So we found out this watching of horror movie, reading satanic books and wanting to be a director for a horror movie, all this has affected this young girl. இந்த வாலிப பெண்ணை பார்க்கும் பொழுது அநேக பேய்கள் படங்களை பார்த்து, பேய்கள் புத்தகத்தை வாசித்து, அது மட்டுமல்ல பேய் படத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வைத்திருக்கிறதுனால பிசாசானுக்கு அது ஒரு இடத்தை கொடுக்க ஆரம்பித்தது. So it started to scream because we hit on that bullseye. We aimed at what she was doing was wrong. அது கத்த ஆரம்பித்தது ஏனென்றால் நாம் சரியான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் பேச ஆரம்பித்தேன். But in this experience I found out that you can silence the demon in the name of Jesus. இந்த அனுபவத்தில் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன், என்னவென்றால் நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தும் பொழுது பிசாசானனை நாம் அமைதியாக்க முடியும். So those of you who are into horror movies, day and night you're watching that. Those of you who are reading satanic books constantly, watch out. These are dangerous for you. நல்லா கவனிங்க, நீங்கள் பேய் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க, பேய் புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கீங்க, இந்த மாதிரி அநேக காரியங்களை செய்யும் பொழுது அது ஆபத்தில் தான் முடியும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். These are habitual, continuously, day and night you are soaked in these books and these movies. It's dangerous for you. இதை பார்க்கும் பொழுது இரவும் பகலும் எப்பொழுதும் எனக்கு இது ஆசையாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் அது நீங்கள் பிசாசை நீங்களே கூப்பிடுறீங்க வாழ்க்கையில. So you have to be careful. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Next question. அடுத்த கேள்வி, what are some of the symptoms of having a demon? அதாவது பிசாசு இருப்பதற்கான சில அறிகுறிகள் என்ன? You will have mentally you will be disturbed. பார்க்கும் பொழுது சிந்தனை குழப்பம் உண்டாகும். Okay, irrational emotional breakdowns. உணர்ச்சி பூர்வமாக நம்ம சோர்வாக இருப்போம். Physical problems. சரீரபூர்வமாக அநேக பிரச்சனைகள் இருக்கும். Okay, under this physical problem, let me just share this to you. இந்த சரீரம் என்று சொல்லும் பொழுது சில காரியங்கள் நான் அப்படியாக பகிர்ந்து கொள்கிறேன். Usually when someone has done a witchcraft on you,
பெரும்பாலும் யாராவது பில்லி சூனியம் செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக they mix those witchcraft, the charm in the food. அவங்க என்ன செய்வாங்க என்றால் பில்லி சூனியம் செய்த அந்த 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 காரியத்தை எடுத்து உங்களுடைய சாப்பாடுல கலப்பார்கள். Or they mix something in the water. அல்லது நீங்கள் குடிக்கிற தண்ணீரை And கலப்பார்கள். you have taken it. அது நீங்கள் எடுக்கும் பொழுது What happens is, under witchcraft you find that could be done maybe last year or 2 weeks back, but when you do the deliverance on witchcraft, you find that person holds the stomach and will be constantly in tremendous pain. அது எப்போ வேணாலும் செய்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் விடுதலை ஊழியத்துக்கு வரும் பொழுது நீங்கள் அப்படியாக செபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்குமானால் நீங்கள் பில்லி சூனியத்துக்கு ஆளாகி இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா பெரும்பாலும் வயிற்று வலி ஆரம்பிக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அப்படியாக அதை கொண்டு அவர்கள் வேதனையாக இருப்பார்கள். We had one particular case where this girl had a severe stomach ache when we were praying, and she was actually vomiting out blood. நாங்கள் இப்படியாக ஒரு விடுதலை ஒழித்து ஜெபிக்கும் பொழுது இந்த சகோதரிக்கு இப்படியாக வயிற்று வலி உண்டாகி ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. Another case, we had this lady who had a severe stomach pain as well. இன்னொரு விடுதலை ஊழியத்தை பார்க்கும் பொழுது இந்த சகோதரிக்கு அவங்களுக்கும் வயிற்று வலி ஏற்பட்டது. As we were praying for her, the Spirit of God was saying she has taken in a witchcraft, someone has witchcrafted and she has taken in that item, the food. அதாவது நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொன்னா இந்த சகோதரி ஒரு காரியத்தை சாப்பிட்டிருக்காங்க. அந்த சாப்பாடுல ஒரு சிலர் இப்படியாக பில்லி சூனியத்தை வைத்திருந்தாங்க. The food that she ate was a bitter leaf. அவங்க சாப்பிட்ட அந்த அது என்னவென்றால் அது வெத்தலை. And we, woke up, we told her, hey, come back to your senses. When we asked, do you eat bitter leaf? சோர்வாக இருக்கும்போது நாங்கள் அப்படியாக சொன்னோம், வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம், யாராவது உங்க இடத்துல வெத்தலை கொடுத்தாங்கன்னு கேட்டோம். And she says, no, she doesn't eat bitter leaf. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நான் வெத்தலை சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னாங்க. Then the Spirit of God said, no, someone has given her 2 weeks back and she has taken this bitter leaf. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னா, இல்ல 2 வாரத்துக்கு முன்பாக யாரோ வெத்தலை கொடுத்தாங்க, அந்த வெத்தலை இவங்க சாப்பிட்டாங்க என்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். And at the same time as we hear the Spirit's voice, we also saw a vision say that inside that bitter leaf was a thick hair. அப்படியாக நம்ம தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தில் ஒரு வெத்தலை, அந்த வெத்தலைக்குள்ளாக ஒரு முடி. Okay, it was witchcraft and was given to this girl, this lady, sorry. அந்த முடியை மந்திரித்து அந்த வெத்தலைக்குள்ள வைத்து இவங்களுக்கு சாப்பிட கொடுத்திருக்காங்க. And then she remembered, yes, this person 2 weeks back gave me this thing and forced me to eat this bitter leaf. அப்பொழுதுதான் அவங்க ஞாபகம் வந்தது, ஆம் இந்த ஒரு நபர் இப்படியாக வெத்தலையை கொடுத்து சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க என்று. She said it was a house owner where she was renting out a room who forced her to eat that bitter leaf. அப்ப அவங்க சொன்னாங்க, அது யார் என்றால் அவங்க தங்கி இருக்கும் வீட்டில் அந்த வீட்டு ஓனர் தான் இப்படி வெத்தலையை கொடுத்து சாப்பிட சொல்லி அவங்க கொடுத்தாங்க. The man gave it to her to seduce her. அந்த நபர் இப்படியாக ஏன் கொடுத்தார் என்றால் அவங்கள மயக்க அந்த வெத்தலையை கொடுத்தாங்க. And this woman took it without realizing. இந்த பெண் இப்படியாக அதை அறிந்து கொள்ளாமலே அது சாப்பிட்டாங்க. But praise be to God. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி For செலுத்துகிறோம். the Holy Spirit revealed what was going on this woman. பரிசுத்த ஆவியானவர் இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது தரிசனம் மூலமாக காண்பித்தார். That whole bitter leaf came out, vomited, the hair came out, everything was set free completely. அந்த வெத்தலை அவங்க வாந்தி எடுத்தாங்க. அந்த வெத்தலை மட்டும் அல்லாம அதுக்குள்ள இருக்கிற முடியும் வாந்தில வந்தது. We saw the hair, we saw the green bitter leaf. நாங்கள் அந்த முடியும் பார்த்தோம். அது மட்டும் அல்லாமல் அந்த வெத்தலை பச்சை கலராக அந்த தண்ணீராக வந்தது நாம் பார்த்தோம். And we told her to move out from that house. அப்படியாக உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியேற சொன்னோம். Don't rent in that place. அந்த இடத்துல நீங்க இனி குடி இருக்காதீங்க என்று சொன்னோம். That's the reason. Let me repeat this again. I said this before. Whatever you eat, whatever you receive from anyone, pray, sanctify it through the blood of Jesus. அதனால தான் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அந்த உணவுக்கு முதலாவது ஜெபிக்க வேண்டும். Be careful. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். Only God
our Lord Jesus Christ can protect us. ஆண்டவர் மட்டும்தான் அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தர முடியும். So these are the symptoms you got to look out for. Physical problems. இப்படிப்பட்ட அடையாளங்களை தான் நாம் பார்க்க வேண்டும். சரீரபூர்வமாக சில பிரச்சனைகள் இருக்கும். When you're demon possessed, when you're witchcraft, no medical can help you. அதான் நமக்குள்ளாக பிசாசு இருக்கும் பொழுது, மந்திரிச்சி சில நம்மளுக்கு எதிராக மந்திரிக்கும் பொழுது, எப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் நமக்கு அது உதவி செய்யாது. Some of the weaknesses that we can have, anger. இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரத்துல கோபங்கள் உண்டாகும் பொழுது, This I'm not talking about the everyday anger. You know, when there's a traffic, you get angry. I'm not talking about that. இது நான் சாதாரண கோபத்தை குறித்து பேசவில்லை. This anger that I'm talking about, you know, it is furious. It's dangerous. You can even harm someone. அதாவது இப்படிப்பட்ட இது எப்படிப்பட்ட கோபம் என்றால், இந்த கோபம் இது ஒரு முன் கோபமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சிலரை காயப்படுத்துகிற கோபமாக இருக்கும். Fear, பயங்கள், depression, அழுத்தங்கள், okay, continuous worry, unnecessary worries, அதாவது தொடர்ச்சியாக அனாவசியமான கவலைகள், lust. இச்சை, All this you got to look out for, because this can be the symptoms of having the demons entering into a person. இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இது என்னவென்றால் சில அறிகுறிகள் பிசாசானவன் அவன் நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் என்றுதான். This next question is the most frequently asked question. இந்த அடுத்த கேள்வி நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக கேட்கின்ற ஒரு கேள்வி. How can a demon dwell within a believer who has the Holy Spirit? அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ளாக எப்படி ஒரு பிசாசு புகர முடியும்? Let me read these pointers. Many believe that anybody who has the Holy Spirit is immune from demonic bondage. அநேகர் விசுவாசிக்கிறார்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ளாக பிசாசான தாக்க முடியாது என்று. The Bible talks about the spirit, soul and body. வேதத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து பேசுகிறது. Remember, when you are born again, God gives you this new spirit. நாம் நினைவு கூற வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு புதிய ஆவியை தருகிறார். So you cannot say the spirit and the soul is equal. It's same. அதாவது ஆவிக்கும் ஆத்மாக்கும் அது ஒன்றாக தான் இணைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அது இரண்டும் ஒன்றுதான் என்று நாம் சொல்ல முடியாது. Why? Because the function of the soul is different. ஏனென்றால் ஆத்மாவுடைய செயலை பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. Okay, the soul is that mind. ஆத்மா என்று சொல்லும் பொழுது அது சிந்தை. Okay, our soul is where all those emotion, you know, the truth and the lie and all kinds of things, it's there in that soul. நாம் ஆத்மா என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய சில உண்மைகள், நம் பொய் சொல்லுவது எல்லாமே நம்ம ஆத்மாவில் தான் அடங்கி இருக்கு. Where the demons will take a privilege or an entrance to dwell in your soul. அதாவது இந்த பிசாசு என்ன செய்வான் என்றால், அவன் ஒரு தவறான காரியத்தை கண்டுபிடித்தான் என்றால் உங்க ஆத்மாவில் வசிக்க அவன் அப்படியாக அவன் ஒரு இடத்தை கண்டுபிடித்து. Not on your spirit. ஆவியில் இல்ல. He cannot possess your spirit. அவன் ஆவியை கைக்கொள்ள முடியாது. Because a believer is already possessed by the Holy Spirit. ஏனென்றால் ஒரு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்க ஆரம்பிக்கிறார். Okay, so a Christian demonic bondage comes upon that soul. ஆதலால் ஒரு கிறிஸ்துவனுக்கு பிசாசு பிடிக்குமானால் அவனுடைய ஆத்மாக்கு தான் ஒரு கட்டு வருகிறது. Soulish area. அவன் ஆத்மாக்கு தான் ஒரு பாதிப்பு, ஒரு தாக்குதல் வருகிறது. Because remember I said the soul is that mind, that emotion, that will. That's where he comes and attacks. ஏன்னா ஆத்மா என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சிந்தை, உன்னுடைய தீர்மானங்கள், உன்னுடைய உணர்ச்சிகள், அதுதான் ஆத்மா. Okay, so I want you to read John chapter 8 verse 31 to 34. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் 34வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போமாக. It says, so Jesus said to the Jews who had believed him, if you abide in my word, you are truly my disciples, and you will know the truth, and the truth will set you free. They answered him, we are offsprings of Abraham and have never been enslaved to anyone. How is it that you say that you will become free? Jesus answers them, truly, truly I say to you, everyone who practices sin is a slave to sin. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். So let you know that as we have read this verse, we can be slave to sin. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு நாம் அடிமையாக ஆக முடியும். The soulish area can enter into thoughts that are not healthy. அதாவது இந்த ஆத்மான்னு சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தை தவறான காரியத்தை நாம் எண்ணக்கூடலாம். The soul, mind of a man is not instantly reborn as a spirit. அதாவது ஒரு ஆவி எப்படி மறுபடியுமாக பிறக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மா அப்படி பிறக்கிறது அல்ல. But rather we are told to be transformed by the renewing of our mind, which doesn't happen instantly. இது இந்த சிந்தை உடனடியாக ஒரே நொடியில மாறாது. So in which way the demon can attack a born again, a child of God, a spirit filled person? Of course, when a person gives the legal right, ஒரு விசுவாசியை அவன் எந்த வழியிலே தாக்க செய்வான் என்று பார்க்கும்போது அந்த விசுவாசி அந்த இடத்துல அவன் உரிமை கொடுக்கும் பொழுது where it can attack the soulish area. அவன் அந்த உரிமை வைத்து அந்த ஆத்மாவை தாக்க செய்வான். So emotionally, if you are down, remember I said 80%, 70 to 80% of demon possessed cases have emotional problems. சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? 70-80% பார்க்கும் பொழுது பிசாசு பிடித்த மனிதர்கள் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக காயப்பட்டவர்கள். அதனால தான் பிசாசான அந்த இடத்துல அப்படியாக அவன் பிடித்து தாக்க செய்றான். Let me just share this frequent question that asks, how can a demon dwell within a believer who has the Holy Spirit? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசிக்குள்ளாக ஒரு பிசாசானவன் எப்படி தங்கக்கூடும் என்ற அந்த கேள்விக்கு பதில் இதுதான். This is how he can attack. இப்படிதான் அவன் தாக்குதல் செய்வான். Soulish area. எங்கே என்றால் நம்முடைய ஆத்மாவை தாக்க செய்வான். So you have to close every legal doors that you have given to the devil. ஆதலால் அவனுக்கு நம்ம உரிமை கொடுத்திருந்தால் அந்த உரிமையை நாம் ரத்து செய்ய வேண்டும். You have to ask the Spirit of God to strengthen your soulish area. பரிசுத்த ஆவி நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்த நமக்கு அவரை நாம் பலப்படுத்த நம்ம உதவி கேட்க வேண்டும். Because in the soulish area is the where all those dirts are planted in. ஏனென்றால் இந்த ஆத்மாக்குள்ள தான் अनेक தீமைகள் இருக்கிறது. So you have to transform your mind by renewing it through the word of God. பவுல் சொன்னது போல தேவனுடைய வசனத்தை வாசித்து நம்முடைய சிந்தை எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். So the attack is on the soulish area for believers. So ஒரு விசுவாசியை பார்க்கும் பொழுது அவனுடைய ஆத்மாக்கு தான் தாக்குதல் வருகிறது. Okay, so let us all be awakened and be strong in our soulish area. ஆதலால் நம்ம எல்லோரும் எழும்பி எப்படியாக நம்முடைய ஆத்மாவை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்வோமாக. Today we have covered 12 questions. இன்றைக்கு 12 கேள்விகளை நாம் கவனித்தோம். I encourage you to look at the question and answers once again. மறுபடியுமாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முடிந்தால் இந்த கேள்விகளை மறுபடியுமாக பார்த்து இந்த பதில்களை நீங்கள் மறுபடியுமாக யோசித்து பாருங்கள். Please go through this question, it will be helpful for your ministry. மறுபடியுமாக இந்த கேள்விகளை நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். You may have many more questions, ஒருவேளை உங்களுக்கு अनेक கேள்விகள் இருக்கலாம். but the Bible has the answers to that question. அந்த கேள்விகளுக்கும் வேதாகமத்தில் பதில் இருக்கிறது. And out of the experience when you do deliverance, you will study a lot. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீங்கள் விடுதலை ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் அனுபவத்தில் अनेक காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. The minute we started off this lesson from part 1, அதாவது முதல் அங்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது we are actually dealing with 3 or 4 cases of deliverance. நாம் என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னிலிருந்து நாங்க ஒரு 3-4 விடுதலை ஊழியங்களை செய்து Of கொண்டிருக்கிறோம். course, we have been doing it. அதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். But interestingly, during this subject, we are also experiencing it. ஆனாலும் இந்த பயிற்சி நேரத்தில் நாங்களும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். And it was good also we hear comments, people asking, how do I handle if I have this situation? அது மட்டுமல்லாமல் அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். அநேகர் அப்படியாக தெரிந்துக்க வேண்டும் என்று இந்த ஒரு சில விஷயங்களை நாம் எப்படி கையாளுவது என்று அப்படிப்பட்ட கேள்விகளும் வருகிறது. That shows இது என்ன காண்பிக்கிறது என்றால் deliverance is important. விடுதலை ஊழியம் என்பது ஒரு அவசியமான ஒரு ஊழியம். People need to be delivered. அநேகர் விடுதலைக்குள்ளாக கடத்தி செல்ல வேண்டும். People need to be trained to deliver others. அது மட்டுமல்லாமல் அநேகர் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை விடுவிக்க. Let us learn from one another.
ஒருவருக்கு ஒருவர் நாம் கற்றுக்கொள்வோமாக. In above everything, let the name of Jesus be exalted. எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை உண்டாவதாக. Let the world know out there how powerful is the name of our Savior Lord Jesus வெளி Christ. உலகத்துக்கு தெரியவட்டும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எவ்வளவு வல்லமையான நாமம் என்று. Every knee will bow, every tongue will confess that Jesus Christ is the Lord and Savior. ஒவ்வொரு கால முழங்கால் படியும் ஒவ்வொரு நாவுகளும் அறிக்கை செய்யும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்லி. Today we will have our scripture reader Michelle to do the closing prayer. இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் மிஷேல் தமிழ் வேதாகமத்து வசனத்தை வாசித்த அவங்க இன்றைக்கு ஜெபம் செய்வாங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி. அப்பா இதோ ஆண்டவரே இந்த விடுதலை ஊழியத்தை பற்றி ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த போதகத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவர் விடுதலை ஊழியத்தில் கற்றுக்கொள்ள அதிலிருந்து ஆண்டவரே எங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தி கொள்ள நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே சாத்தானின் ராஜ்யத்தை உடைத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட இந்த ஊழியத்தை நாங்கள் பயன்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கேற்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பலன் அவங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த போதகம் ஆண்டவரே அநேகமாக அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அநேகமாக அவங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய விடுதலை ஊழியத்தை பற்றி தெரிந்து கொள்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்போ உம்முடைய நாமத்துக்குமே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. May the Lord bless you and may the Lord use you powerfully for his kingdom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அது மட்டுமல்லாமல் ஒரு ராஜ்யத்துக்கு அவர் ராஜ்யத்தின் விரைவுக்கு உங்களை பெரிய காரியங்களை கொண்டு பயன்படுத்துவதாக. Amen.